சமாதானமா இருக்க மனைவியோடு இணைந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவையில்லாத காரியங்கள் செய்யாதபடிக்கு, விரும்பாதபடிக்கு அவர் சிந்தையை மாற்றுகிற கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இயேசு ஒரு விடுதலையை கட்டளையிடுவதற்காக நன்றி பாப்பா. குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோ வென்றான் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமாய் தெய்வ ஆலயத்திற்கு வர, திருச்சபைக்கு வர, சபைக்கு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. தெய்வ பணிகளை செய்ய, ஊழியங்களை செய்ய குடும்பமாய் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ரெபஷந்தூர் ஏன் கத்தரா. ஒருவேளை இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆவிக்குரிய விஷயங்களை நாம் தினமும் லைவா போட்டுட்டு இருக்கிறோம். பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அநேகருக்கு சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்லாது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஒருவேளை இது வரைக்கும் நான் அதிசயமே பார்த்ததில்லை பாஸ்டர், என் வாழ்க்கையில நிறைய பேர் அப்படிதான் கூப்பிடுறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறேன். உன் வாழ்க்கையில அதிசயமான காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்களேன். ரிபா சந்தோ ரியாங்கராபா ரிமா சந்தா ரியாந்தராபா. நன்றிப்பா, நன்றிப்பா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நன்மைகளை பெற்றுக்கொள்ள, சமாதானங்களை பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீ உதவி செய்வதற்காக நன்றிப்பா. இயேசு எனக்கு ஊழிய அழைப்பு தந்திருக்கிறார். ஊழியத்தை தெளிவாக எனக்கு வெளிப்படுத்தணும். இயேசு எனக்கு தந்த தீர்க்க தரிசனத்தின் தெளிவாக வெளிப்படுத்தி என்னை ஊழிய பாதையில் நடத்தணும். செபிங்க. கண்டிப்பா சிஸ்டர், உங்க அழைப்பை குறித்து தேவன் பேசுவார். நீங்க மேல குறிப்பிட்டிருக்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க. உங்களுக்காக நான் செபித்து தேவ ஆலோசனை வழங்க, ஊழியத்துல உங்களை இன்னும் உற்சாகப்படுத்த நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். நன்றி. பரபசந்தூர் என் கத்தரா. பிரதீப்க்கு மேரேஜ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் மாற கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய ஜெபங்களை நீர் ஒரு நாளும் தள்ளாத தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்புறீங்களா? கர்த்தர் உன்னை நித்தமும் திரட்சி தருவார், ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. எஸ், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வாழ்க்கையில் அதிசயங்களை தேவன் காண பண்ணுவார். நம்பிக்கையோடு இருங்க, வஞ்சியோடு இருங்க, தைரியத்தோடு கூட இருங்க. கர்த்தரே வேதம் சொல்கிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நிச்சயமாய் ஏற்ற காலத்துல என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். அருமையான சகோதரி அபிநயாக்காக ஜெபிக்கிறேன். பிளாக் மேஜிக்ல இருந்து விடுதலை கிடைக்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என் வீட்டுல ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாங்க, அவங்க மனம் திரும்பணும், ஜீசஸ் கிட்ட வரணும், ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா சிஸ்டர், என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, கூப்பிடுங்க. உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நேர்ல வாங்க. திருச்சி மற்றும் வெள்ளக்கோயில் பகுதியில் விடுதலை தேவைப்படுகிறவர்கள் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். வேதம் சொல்கிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தேவனுடைய காருண்யம் உங்க வாழ்க்கையில நீங்கள் பெரியவர்களாய் மாற, ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற, ஐஸ்வர்யவான்களாய் மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதம் சொல்கிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஆத்துமா எவ்வளவு சந்தோஷம்